கதாசிரியர். கதைகள் எழுதி நான் மற்றவங்களுக்கு வித்துருவேன். என்னோட கதைகள் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நான் எழுதல. நான் எழுதும் போதெல்லாம் எனக்கு யாரோ சொல்ற மாதிரியே இருக்கு. தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய ஜாம்பவான் டைரக்டர்ல இருந்து சின்ன சின்ன பொடி பசங்க வரைக்கும் கதை திரைக்கதையை எழுதி வித்து சம்பாதிச்சிட்டு இருக்க கதை ஞானி. எப்படி இருக்கீங்க? உன் ஃப்ரெண்டு தான் நானு. அட்லீஸ்ட் என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல. துபாயில இருந்து ஒரு குடும்பம் அவங்க சொந்தக்காரங்களோட இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்காக ஃப்ளைட்ல வந்திருந்தாங்க. ஆனா மங்களூர்ல அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. இது விமானம் படத்துக்காக 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எழுதின கதை ஞாபகம் இருக்கா? நாஸ்ட்ரடாமஸ். யார் யாரையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. பட் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்கிட்டயாவது சொல்லிக்கலாம்ல. உன் கூட 100 வருஷம் வாழ எனக்கு. நான் யாருன்னு தெரியுதா? மகேஷ். நான் உங்களை நீ கதையை ஒரு மாதிரி எழுதுன, ஆனா அதை எடுத்தவன் வேற மாதிரி எடுத்துட்டான். ஆனா நீ சொன்னதுதான் நடந்தது. நாங்க இப்ப ஒன்னா இருக்கோம். நான் லவ் பண்ற பொண்ணு. எப்படிங்க இதெல்லாம்? எனக்கு ஏதோ கேக்குதே. இது வரைக்கும் நான் எழுதின கதைகள் எல்லாமே நிஜமாவே நடந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல. இப்ப நான் எழுதுறது நாவல். இது என்னோட கதை தான். லைக் an autobiography. இத கூட எனக்கு யாரோ சொல்ற மாதிரியே இருக்கு. Chapter 1. நாளைக்கு நான் சந்திக்க போறவங்கள யாரோ ஒருத்தர் பேய். அவங்க கூட மட்டும் நான் பேசக்கூடாது. அப்படி பேசிட்டா இந்த நாவலை முடிக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன். Chapter 2. இதை நான் நாளைக்கு எழுதுறேன். இந்த நாவலை நான் எழுத ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு வெளியே வரவே பயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பாக்குறதுக்கு யாருமே வராம இருந்துட்டா? சார் வணக்கம் சார். சார் நான் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் இருக்கேன் எங்கள் காலேஜில். அதை நான் நாளைக்குள்ள ரெடி பண்ணோம். எப்படி இருக்கீங்க? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உட்காரலாமா? அதான் சார், ஒரு சூப்பரான ஒரு கதை கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் சார். பக்காவாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருவேன். சான்ஸே எல்லாம் எடுப்பேன். நீங்கள் கொஞ்சமாவது நம்பலாம். நீங்கள் பயப்படணும், நான் பக்காவாக எடுத்துருவேன் சார். ஆனால் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமாச்சு தெரியுமா? ஃபிலிம் டேரில் பார்த்தா அதில் பார்த்தா இதில் பார்த்தா அட்ரஸ் உள்ள பேர் உள்ள ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ள எனக்கு போகிறேன் சார். சார் நான் உங்களை சார் நீங்க நான் இவ்வளவு பேசுனீங்க, நீங்க ஒண்ணுமே பேசலையே சார். சார் சார் சொல்றது கேளுங்க சார். ஒரே ஒரு கதை சார். உங்களை தான் பேசிருக்கேன் சார். சார் சார் நீங்க கேட்ட காசு கொடுத்துருவேன் சார். சார் ஒரே ஒரு கதை கொடுங்க சார். உங்களை மனப்பொல்லம் இருக்கு, கை விட்டுறாதீங்க சார். இவங்க கிட்ட நான் பேசக்கூடாது சார். நான் ஜெயிக்கணும் சார். சார் இது என் லைஃப் சார். சார் ஒரே ஒரு கதை ப்ளீஸ் சார். சார் சார் செத்துறேன்.
மாட்டியா? தண்ணி வச்சு போயிடுக்குதுல, கதவு திறனாலும் திறக்க மாட்டேன், நீ ஏன் ஆஃப் பண்ண மாட்டேன்? உங்களை வச்சுக்கின்னு நான் பறப்பாடுங்க. இதெல்லாம் எனக்கே ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. ஹே ஹாப்பி பர்த்டே. Chapter 2. இந்த நாவலை என்னால் முடிக்க முடியல.